முதலாவதாக சந்திரசேகரன் ரொம்ப தூரம் தெரியாது, ஆனா இவருடைய ஊரை தெரியும். இவர் துவார் ஊரை சேர்ந்தவர். அங்கதான் எங்க குலதெய்வம் இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்க அங்க இருக்க வள்ளிலிங்கசாமி, வள்ளி அம்மைன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வள்ளிலிங்கசாமி, அந்த வள்ளிலிங்கசாமிக்கு நாங்கள் அடிமைகள். அந்த ஊரை சேர்ந்தவர் இவர். அதுவும் தேவர் பரம்பரையில் வந்தவர். தேவர்கள் என்னன்னா எதற்கு அஞ்சாதவர்கள், முன்வைத்த காலை பின் வைக்காதவர்கள். அந்த காலத்தில் முகலாய பேரரசின் மாலிக் காஃபூர் என்பவன் பாண்டிய நாட்டிற்கு படையெடுத்து விழுந்த பொழுது இந்த வீர மறவர்களால் தான் அவன் திரும்பி சென்றான். வெல்ல முடியாது என்று, பாண்டிய நாட்டை வெல்ல முடியாத ஒரே நாடு என்று மாலிக் காஃபூர் திரும்பி சென்றது காரணம் இந்த வீர மறவர்கள். எங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் வாணிபத்தை செய்பவர்கள். நாங்கள் பாண்டிய நாட்டிற்கு குடியேறும் பொழுது அந்த பாண்டிய மன்னரை ஒன்றுதான் கேட்டோமாம், எங்களுக்கு காவலுக்கு நீங்கள் மறவர்களை அனுப்பித்தால் நாங்கள் உங்கள் நாட்டிற்கு வருகிறோம் என்று. அப்படி எங்களுக்கு காவலுக்கு வந்தவர்கள் தான் நாங்கள் பழம்பெருமையே பாடிக்கொண்டே இன்னும் இருக்கிறோம். அவர்கள் நன்றாக முன்னேறிவிட்டார்கள். எங்கள் காவலுக்கு வந்தவர்கள், அதுவும் எங்கள் குலதெய்வம் ஊரை சேர்ந்தவர். அதனால்தான் என்னமோ இவர் நேர்மையானவர், நல்லவர், அந்த குலத்தையும் சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் தான் இந்த சந்திரசேகர். துவாரில் வந்தால் அப்படித்தான் இருக்க முடியும். அதனால் தானோ என்னவோ அந்த ஆண்டவனையே பார்த்து, நீ கேசட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ போடலாமா, போட்டா ஆடியோ வராதுன்னு ஆடியோ இல்லாம பண்ணிவிட்டார். ஆடியோ ரிலீஸ் பண்ணாம ஆடியோ வரப்படாதுல்ல, இதுவரைக்கும் யாரும் அதை பண்ணல. அந்த ஆண்டவனே பண்ணிட்டார். அப்படி இருக்கலாம். இவர் நல்லதை செய், நல்லதை நினை, உனக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி தான் இவர் நல்லதை நினைச்சுதான் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு, இங்க இந்த இதையும் நடத்திட்டு இருக்காரு. இதை பார்த்து மற்றவங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த பிள்ளைகளுக்கு அதனால ஒரு உதவியும் கிடைக்கலாம். இது ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். பல லட்சங்கள் செலவு எங்கேயோ செலவு பண்ணுவதற்கு இங்கே செய்யலாமே. இந்த குழந்தைகளுக்கும் வேடிக்கை பார்க்க அந்த மனசுகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்போம். இந்த இவ்வளவு நல்ல உள்ளவங்கள ஆசீர்வாதத்தோடு இந்த படம், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை ரெண்டும் கலந்திருந்தா ஊர் நாடு எப்படி நல்லா இருக்கும். அப்படி இந்த படமும் நன்றாக இருக்கும் என்று நான் வணங்கும் என் அப்பன் வள்ளிலிங்கத்தை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படத்தை சார்ந்த இசைத்தட்டி வெளியீட்டு விழாவோ அல்லது மற்ற நிகழ்ச்சிகளோ ஏதேனும் ஒரு திரையரங்கில் தான் நடப்பது வழக்கம். ஆனால் அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் சற்று வித்தியாசமாக சிந்தித்து இந்த ஆந்திர மகிழ சபாவிலே தன்னுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் எதிலுமே ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். இதே ஆந்திர மகிழ சபாவில் ஏற்கனவே பழுதுபட்டிருந்த 2 மருத்துவமனை வார்டுகளை புதுப்பித்து அதற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுத்து ஆதரவற்ற உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இன்புறும் வகையில் பல உதவிகளை செய்து வருகின்றார். அந்த வகையிலேயே தான் ஒரு திரையரங்கை வாடகைக்கு பிடித்தாலும் அவர்களுக்கு வாடகை தானே கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை இந்த உடல் ஊனமற்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றும் சிறிது நேரத்திலே இதே மேடையிலே 1 லட்சம் ரூபாயை அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றார்கள். அவருடைய நல்ல சிந்தனைக்கு இதெல்லாம் ஒரு முன் உதாரணம். அவரது தாத்தா பழனியப்பத்தேவர் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே மலேசிய திருநாட்டிலே வணிகம் செய்து ரப்பர் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர். ஆனால் அருமை தம்பி சந்திரசேகர் அவர்கள் அந்த ரப்பர் எஸ்டேட்டில் இருந்து வந்து வருமானத்தில் வாழவில்லை. தன்னை ஒரு சாதாரண ஊழியனாக நினைத்து ஊழியனாக உழைத்து அந்த உழைப்பின் மூலமாக முன்னேறியவர். அவர் உழைத்து முன்னேறிய பாதையிலே பிறருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலே மலேசிய திருநாட்டிலே இருந்து சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூர் சிட்டிசனாக மாறி அங்கிருந்து மேன் பவர் செய்து பல குடும்பங்களை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எதிலுமே ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதே மேன் பவர் ஏஜென்சியை முன்னொரு காலத்திலே அனைவரும் சென்னையிலேயே தான் செய்து கொண்டிருந்தார்கள். சென்னையில் வந்துதான் அனைவரும் ட்ரைனிங் எடுத்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதையும் மாற்றி சிந்தனை செய்து தனது சொந்த ஏரியாவான திருப்பத்தூரிலே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்து அதன் மூலம் பல குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தார். இப்படி பல வழியிலும் முற்போக்கு சிந்தனையிலே அதே போன்று தான் சம்பாதித்த பணத்தை இந்த சினிமா துறைக்கும் கொடுக்க வேண்டும், சினிமா கலைஞரும் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு முதலிலே வீரசேகரன் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தார். அந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பாகவே 2வது படமான இந்த கொஞ்சமேல் கொஞ்சமலை கதையை கேட்டு
இதுவரை பாடலாசிரியராக இருந்த ஏகாதசி அவர்களை இயக்குனராக நிர்மாணித்து அவர் மூலம் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றார். இப்படியெல்லாம் பல வழியிலும் சிந்தித்து மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் பாடுபடக்கூடிய அருமை தம்பி சந்திரசேகர் அவருடைய எதிலுமே வெற்றியைத்தான் கண்டிருக்கின்றார். அவர் தோல்வியை கண்டதில்லை. அப்படி வெற்றி மேல் வெற்றிகள் வந்து அவரை சேருவதற்கு என் உளமாற நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்து மழைக்கும் வெயிலுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் இன்றைக்கும் ஒழுகிக் கொண்டிருக்கிற ஒரு ஓலை குடிசையில் இருந்துதான் ஏகாதசி கோடம்பாக்கத்திற்கு தன் கனவுகளை கூட்டி வந்திருக்கிறான். அவனுக்கு இந்த நேரத்தில் அவனுடைய நம்பிக்கைக்கு எனது முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு அழகான தலைப்பு, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை என்பது. கொஞ்சம் மழையும் கொஞ்சம் வெயிலுமான காலம் வசந்த காலம். கற்ப நடை நடக்கும் காற்று, பூங்குயிலின் பாட்டு, மல்லிகையின் வாசம், மாம்பழத்தின் சுவை, இவைதான் வசந்தத்தின் அடையாளங்கள். இந்த படமும் ஏகாதசியின் வாழ்க்கையின் வசந்த கால அடையாளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏகாதசிக்குள் ஒரு கவிஞன் இருக்கிறான், ஒரு வசனகர்த்தா இருக்கிறான், ஒரு நடிகன் இருக்கிறான், ஒரு பாடலாசிரியன் இருக்கிறான், ஒரு இயக்குனர் இருக்கிறான். யாராவது ஒருவர் சோர்ந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு கலைஞன் இருக்கிறான். ஆத்தா ஓன் சேல அந்த ஆகாயத்தை போல என்ற ஒரு பாட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் கூட்டங்களில் எல்லாம் பாடுவார்கள். அந்த பாட்டில் அம்மாவுடைய சேலை எப்படி தொட்டிலாகிறது என்பதிலிருந்து தொடங்கி கடைசியில் அது நைந்து வெளுத்து விளக்குத்திரி ஆவது வரை அந்த பாடலில் அழகான விளக்கங்களோடு அற்புதமாக இருக்கும். இந்த பாடலை எழுதியது யார் என்று நான் தேடிய பொழுதுதான் எனக்கு கிடைத்தான் ஏகாதசி. இந்த படத்திலும் அற்புதமான அழகான பாடல்களை படத்தை அவன் தந்திருக்கிறான். இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். மிக நுட்பமான படம். மக்களுடைய கதையை கண்ணீரின் கனத்தோடும் அந்த வியர்வையின் மனத்தோடும் அப்படியே சொல்கிற கலைஞன் வெற்றி பெறுவான். ஏகாதசி சொல்லியிருக்கிறான், வெற்றி பெறுவான். பிடிவாதக்காரனையும் திறமைக்காரனையும் ஒருபோதும் கோடம்பாக்கம் திருப்பி அனுப்பியது இல்லை. ஒரு அழகான படத்தை தந்திருக்கிற ஏகாதசிக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைந்து நிறைய விருதுகளை அள்ளித்தர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை அள்ளித்தந்து இந்த படத்திற்கு இசையமைத்த பரணி அவர்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பில் நனைந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் தமிழ்நாடு திரையரங்க சங்க தலைவர் அன்பிற்குரிய ஐயா அபிராமி ராமநாதன் அவர்களே, தயாரிப்பாளர்களின் குறைகளை போக்குவதற்கென்று தனது ஒரு நாளில் முழு பகுதியும் செலவிட்டுக் கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் அன்பிற்குரிய தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே ஏகாதசியை வாழ்த்த வந்திருக்கும் எனது அன்பிற்குரிய சகோதரர் பழனிபாதி அவர்களே, மற்றும் ஏனைய சிறப்பு விருந்தினர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் தயாரிப்பாளருக்குத்தான் நான் அடுத்த படத்தை இயக்குகிறேன். படத்தை இயக்குவதற்கு முன்பும் படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் போதும் 2 முறை நான் சிங்கப்பூர் சென்றிருந்தேன். அங்கே நான் அவரை பார்த்த சூழல் வேறு. ஏறத்தாழ ஒரு 500-600 தொழிலாளர்கள், ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம், அவருக்கு ஆலோசனை வழங்க 2-3 பிஏக்கள் மற்றும் தகவல் தொடர்பு என்று சகல விதங்களிலும் ஒரு தனி ராஜாங்கமே நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் ஏன் வந்து திரைப்படத்துறைக்கு துறைக்கு வந்தீர்கள் என்று. இல்லை ராஜ்குமார், நான் தெரிஞ்சோ தெரியாம ஃபர்ஸ்ட் வீரசேகர்னு ஒரு படத்தை எடுத்துட்டேன். நான் எங்கேயுமே தோத்ததா சரித்திரமே இல்லை. இதே தமிழ் சினிமாவில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்
அதுக்காக நான் தொடர்ந்து படத்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன்னாரு. அதே மாதிரி நண்பர் ஒரு பேசும்போது சொன்னார், நேர்மையான தயாரிப்பாளர், அதில் எல்லளவும் சந்தேகம் வேணாம். நான் 7வது, எனக்கு கொஞ்சம் கை ப்ராப்ளம், அதை தவறாக நினச்சிக்கிறேன். எனது 7வது படத்தை நான் அவருக்கு இயக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சில படங்களை இயக்கிய பொழுது ஒரு சில படங்களில் சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் ஒரு இயக்குனராக. அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட், அந்த டெக்னீஷியன் சம்பளம் இது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செட்டில் முடிஞ்ச உடனேயும் துண்டை தூக்கி தோல்ல போட்டு நான் பாட்டு கார் ஏறி போயிட்டே இருப்பேன். காரணம், 6 மணிக்கு பேக்கப்னா 3 மணிக்கு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்நாளில் பிரேக்கில் பேட்டா கொடுத்த ஒரே கம்பெனி FCS கிரியேஷன் தான். பிரேக் விட்டாச்சுன்னா அந்த பக்கம் ஒரு டேபிள் போட்டு நண்பர் சரவணனும் முத்து சார் தனியாக பேட்டா செட்டில்மெண்ட் பண்ணி நானும் சிரிப்பேன். இது என்ன சார் 6 மணி கூட கொடுக்கலாமே, எதுக்கு சார் அவங்க சம்பளம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போமே அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நேர்மையான, எல்லா வகையிலும் பணபலத்திலும் சரி ஆள் பலத்திலும் சரி ஒரு சிறந்த தயாரிப்பாளர் தமிழ் துறைகளுக்கு வேண்டும். அவர் என்றென்றும் நிலைத்து நின்று தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த படத்தின் இயக்குனர் ஏகாதசி. எனக்கு ஏகாதசி ஒரு கவிஞராக தெரியும். ஆனால் அவன் இவ்வளவு பெரிய இயக்குனராக இருப்பான் என்று என் தம்பி ஏகாதசி இவ்வளவு பெரிய சிறந்த இயக்குனராக இருப்பான் நான் நினைத்து பார்க்கவில்லை. நான் சமீப காலமாக பார்த்த படங்களில் பருத்தி வீரன், அங்காடி தெரு, மைனா போன்ற படங்களுக்கு பிறகு என்னை கண்கலங்க வைத்த உச்சக்கட்ட காட்சி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை. அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் உயிரோட்டமாகவும் அந்த கிளைமாக்ஸை தம்பி இயக்கியிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தம்பி சுகுமார். மைனா சுகுமார் வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை சுகுமார்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்தில் கூட, ஒரு காட்சியில் கூட இயக்குனரின் எண்ணத்தை மீறாமல், கதையின் போக்கை மீறாமல், அதாவது கவிஞர் நந்தலாலா சொன்னது போல மறைந்திருந்து ஒரு வாழ்க்கையை படம் பிடித்தது போன்ற அவருடைய ஒளிப்பது. உதாரணமாக படத்தில் ஒரு காட்சியில் கதாநாயகியும் தோழிகளும் விறகு பொறி கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது மழை வரும். நான் இதை கிராமத்தில் அடிக்கடி சந்திச்சிருக்கேன். திடீர்னு காட்டுக்குள்ள மழை வரும். அப்போ இரவு மாதிரி இருக்காது, பகல் மாதிரி இருக்காது. அந்த நேர்த்தி ஸ்கிரீன்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தம்பி சுகுமார் மிகவும் அற்புதமா பண்ணியிருக்காரு. நான் ஏகாதசியில கேட்டேன், ஏன்னா நிஜமாவே மழை வந்து அதை செட் பண்ணி எடுத்தீங்களா அப்படின்னு. இல்லை, நான் செட் பண்ணி எடுத்ததான். அந்த அளவுக்கு மிக அருமையாக அதை பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இந்த படத்தோட இசையமைப்பாளர் பரணி, எனக்கு நெடுநாள் நண்பர். எப்போதுமே அவர் பண்ற படத்துல ஒரு பாடலாவது சிறந்த ஒரு மெலோடி இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி உசுர திருடி போறான்னு ஒரு அருமையான மெலோடி கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம எல்லா பாடலும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படம் அவருக்கு ஒரு பேர் வாங்கி தரும். அடுத்தாக இந்த படத்தினோட எடிட்டர் சுதா, ரொம்ப சின்ன பேர். நான் பார்க்குற நேரம் பூரா அந்த கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை போட்டு நோண்டிகிட்டே இருப்பான். ஏன்னா என் படத்துக்கு அவர் தான் எடிட்டர். என்ன பண்ணிட்டு இல்லை சார், இது கொஞ்சம் சரி பண்ணணும், அது சொல்லணும். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஒரு எடிட்டர். அடுத்தது அந்த படத்தோட கவிஞர் ஏகாதசி. அதாவது எப்பவுமே அடுத்தவங்களுக்கு வேலை செய்யறத விட தனக்குன்னு வேலை செய்யும்போது கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்து எதாவது செய்வான். அதே மாதிரி தான் இந்த படத்தில் தம்பி செஞ்சிருக்காரு. இதுல ஒரு பாடல் வரி வரும். இந்த கபடினா கபடின்னு ஒரு பாடல்ல, மழை வந்த காலம் இங்க ரொம்ப குறைவு, வெயிலுக்கு நாங்க அண்ணன் தம்பி உறவுன்னு. அதாவது ஒரு மண்ணோட வறுமையையும் ஒரு மண்ணோட வறட்சியையும் இவ்வளவு அழகா யாரும் சொன்னதில்லை. அந்த அளவுக்கு ஒரு கவிஞராகவும் இந்த படத்துல ஏகாதசி ஜெயிச்சிருக்காரு. மேலும் இந்த படம் உருவாகிறதுக்கு துணையா நின்ற இணை தயாரிப்பாளர் முத்துக்கருப்பன், நிர்வாக தயாரிப்பாளர் சேதுராமன் மற்றும் ரவிச்சந்திரன் மற்றும் FCS சரவணன் மற்றும் கம்பெனி அவருடைய டீம் பழனியப்பன், சுரேஷ், அனைவருக்கும் எனது நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.